Dear 12th students, நம்ம preposition பார்த்தோம் போன வீடியோல, phrase பார்த்தோம், prepositional phraseம் பார்த்தோம். இப்போ நம்ம book back page number 45ல உன்னுடைய text bookல page number 45ல இப்போ இத கொஞ்சம் பாரு, உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். The boy jumped into a narrow stream. Into அப்படினாலே உள்ளே அப்படிங்கக்கூடிய மீனிங். அடுத்து Afsar will meet me on Friday morning. அடுத்து the temple is near போட்டுக்கலாம், beside போட்டுக்கலாம், ரெண்டுமே கிட்டத்தட்ட அருகில் அப்படிங்கக்கூடிய மீனிங்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப the temple is near அல்லது beside the bank. My friend will meet me with his brother tomorrow. வித்துனாலே உடன், வித்துனாலே என்னது உடன். his brother அவனுடைய பிரதருடன் நாளை பாரு. my friend will meet me, என்னுடைய friend என்னை நாளை சந்திப்பான், அவனது பிரதருடன் உடன். There is usually a garden in front of a bungalow. In front of அப்படின்னு சொன்னாலே முன்னால் அப்படின்னு அர்த்தம். a பங்களாவுக்கு முன்னால், ஓகேவா, முன்னால். Ivan has been studying well since childhood. ரொம்ப ஒரு அதுவும் போக has been studying, perfect continuous, present perfect continuous. நான் டென்ஸ் நடத்தும் போது நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். present perfect continuous வந்துச்சு அப்படின்னா நீ என்ன preposition யூஸ் பண்ணுவேன்னா since யூஸ் பண்ணணும். அப்போ யுவன் has been studying அப்படிங்கிறது வந்து present perfect continuous. யுவன் has been studying well since childhood. A trekker climbed on a mountain meticulously. On அப்படினாலே மேல் என்ற மீனிங்ல வரும். There was a skirmish between my brother and sister. இந்த இடத்துல between அப்படிங்கக்கூடிய இந்த preposition யூஸ் பண்றோம். Dear students, இப்ப பாரு, இந்த இடத்துல ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கோ. betweenக்கும் amongக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல மை பிரதர் அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேரை வந்து என்ன செய்யறாங்க, கம்பேர் பண்றாங்க. ரெண்டு பேர் வர்றாங்க. ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது இரண்டு பேர்களை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கும் போது நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணிக்கலாம். இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் வரும்போது என்ன செய்யணும்னா அமாங் யூஸ் பண்ணணும். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. ப்ரிபோஷன்ல பிட்வீன் எப்ப யூஸ் பண்ணுவேன், அமாங் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா இந்த இடத்துல மை பிரதர் அப்படிங்கிற ஒரு ஆளு, இங்க சிஸ்டர்ங்கிற ஒரு ஆள், ரெண்டு பேர் தான். ரெண்டு பேரை சொல்லும் போது நீ என்ன செய்யற அப்படின்னா பிட்வீன். இதே இந்த இடத்துல நிறைய பேர் வராங்க, ரெண்டுக்கு மேற்பட்டவங்க ஒரு குரூப்பா வராங்க, அப்ப என்ன செய்வ அப்படின்னா பிட்வீன் போடக்கூடாது, என்ன போடணும்னா அமாங் போடணும். அப்போ the laudable thoughts were apparent among many scholars in a conference. நான் சொன்ன பாரு, வந்துருச்சு பாரு. இந்த இடத்துல ரெண்டு பேரு, இந்த இடத்துல பாரு many scholars வந்துருச்சு. அப்ப more than two. இந்த many scholars வந்ததுனால இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா among அப்படிங்கக்கூடிய preposition வந்து என்ன செய்யறாங்கன்னா யூஸ் பண்றாங்க. அடுத்து it is easy to work under the aegis of visionary leader. under அப்படின்னு சொன்னா கீழ்னு அர்த்தம். அவர்களின் கீழ், இல்ல மரத்தின் கீழ், டேபிளின் கீழ். அப்ப கீழ் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட நீ அண்டர் அப்படிங்கக்கூடியதை நீ என்ன செய்யலாம், ப்ரிபோஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் பாரு, ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ். நான் இப்பதான் சொன்னேன், ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் எ ப்ரிபோஷன் அண்ட் எ நவுன் ஃப்ரேஸ். நவுன் ஃப்ரேஸ்னா என்னன்னு சொன்னேன். ப்ரிபோஷன் அண்ட் எ நவுன் ஃப்ரேஸ்னா என்னங்கிறத நம்ம போன வீடியோல நம்ம பார்த்தோம். இப்போ இங்க கீழே கொடுத்திருக்கான் பாரு, அண்டர்லைன் தி ப்ரிபோஷனல் phrases. The first two examples have been done for you. இப்போ வந்து என்னன்னா அவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ்ல வந்து
நீ என்ன பண்ற, அண்டர்லைன் பண்ற. எதை? ப்ரிபோஷனல் ஃப்ரைஸ் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நீ என்ன செய்யறன்னா அண்டர்லைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 வந்து அவனே என்ன பண்ணியிருக்கிறான்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கிறான் பாரு, வித் ரெஃபரன்ஸ் டு. அடுத்து இங்க இன் எ ஃபியூ வீக்ஸ் ப்ரிபோஷன் வந்திருக்குது இல்லையா? அது மாதிரி இங்க பாரு இன் அப்படிங்கிறது ப்ரிபோஷன். அது மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ்ல இப்ப இங்க பாரு பை டீச்சர்ஸ், பை ப்ரிபோஷன், அதனால இது அண்டர்லைன் பண்ணிட்ட. அடுத்து பாரு ஃபார் அவர் மிஸ்டேக்ஸ், ஃபார் அவர் மிஸ்டேக்ஸ், ஃபார் ப்ரிபோஷன். அடுத்து பாரு இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப் மெனி அப்டக்கிள்ஸ். அடுத்து பாரு ஃபார் ப்ரிபோஷன், ஃபார் இட்ஸ் குளோரியஸ் கல்ச்சர். அடுத்து பாரு ஆஃப் அவர் சில்ட்ரன், ஆஃப் ப்ரிபோஷன். அடுத்து பாரு இன் தி ஈவினிங். ஓகேவா? இப்போ இதெல்லாம் நீ அண்டர்லைன் பண்ணி இருக்கிற. இப்போ பேஜ் நம்பர் 46ல பாரு, fill in the blanks with suitable prepositional phrase given in brackets. இந்த bracketsல வந்து prepositional phrase கொடுத்திருக்காங்க. இதுல ஆப்டான prepositional phrase நீ செலக்ட் பண்ணி நீ என்ன செய்யற அப்படின்னு சொன்னா போடுற. Dash Kiran Rajesh may attend a program instead of, instead of அப்படின்னா அவர்களுக்கு பதில். நான் மீனிங் சொல்றேன், மீனிங் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த கான்செப்ட்ல நீ கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் அவர்களுக்கு பதில். Many tourists visited Ooty in spite of heavy rain. இந்த இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கக்கூடியதே ஒரு ஐரணி, ஒரு அதாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கான்ட்ரோவர்சி, ஒரு முரண்பட்ட ஒரு கான்செப்ட்ல நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். Many tourists visited Ooty in spite of heavy rain. மழை பயங்கரமா பெய்யுது, ஆனா many tourists என்ன செஞ்சாங்க, ஊட்டிக்கு விசிட் பண்ணாங்க. Expressing gratitude on behalf of, on behalf of அப்படின்னா இவர்கள் சார்பாக, அவர்கள் சார்பாக, அந்த சார்பாக அப்படிங்கிற மீனிங்ல நம்ம on behalf of அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். Expressing gratitude on behalf of others is common in a vote of thanks. On the whole, I had a happy childhood. Our teacher always acts in favor of her students. In favor of அப்படின்னு சொன்னா சாதகமாக, சாதகமாக, சப்போர்ட்டிவாக. Our teacher always acts in favor of her students. On account of his laziness, the boy remained passive for a long time. According to காந்திஜி, அக்கார்டிங் டு அப்படின்னா அவர்களின் கருத்துப்படி, அவர்களின் படி, அவர்களுடைய கூற்றுப்படி, அவர்களுடைய பேச்சுப்படி, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் அக்கார்டிங் டு காந்திஜி. அஹிம்சா மீன்ஸ் இன்ஃபைனைட் லவ். காந்திஜியின் கூற்றுப்படி அஹிம்சா அப்படிங்கக்கூடியது மீன்ஸ் இன்ஃபைனைட் லவ், எல்லையில்லா அன்பு, முடிவில்லாத அன்பு. இன் கேஸ் ஆஃப் ரெயின் டேக் அன் அம்பர்லா. நான் இந்த இன்கேஸ் ஆஃப் அப்படிங்கிறது நான் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் 11th நடத்தும் போது நான் சொல்லியிருக்கிறேன். இன் தி ஈவெண்ட் ஆஃப் இன்கேஸ் ஆஃப் கண்டிஷனல், ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸ் கொடுத்து காம்ப்ளெக்ஸாவோ காம்பவுண்டாவோ சிம்பிளாவோ நம்ம மாற்றுவோம் இல்லையா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்ல வந்து கண்டிஷனல் வரும்போது நம்ம இந்த இடத்துல சிம்பிள் சென்டென்ஸுக்கு இன்கேஸ் ஆஃப் அல்லது இன் தி ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்கேஸ் ஆஃப் ரெயின் டேக் அன் அம்பர்லா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுப்பேன், அதை நீங்க மறக்காம எழுதி அனுப்பிடுங்க. போட்டோ காப்பீஸ் கீழே அனுப்பியிருப்பேன். ஓகேவா? மறக்காம எழுதி அனுப்பிடுங்க. A2 எல்லாருமே அனுப்பிடுதீங்க, மோஸ்ட்லி அனுப்பிடுதீங்க. A3 பாய்ஸ் நீங்க கொஞ்சம் அனுப்ப மாட்டேங்கிறீங்க, கோஆபரேட் பண்ணல. கேர்ள்ஸ் ஃபுல்லா அனுப்பிடுதாங்க. 12A3 பாய்ஸ் மறக்காம ஹோம்ஒர்க் அனுப்பிடு. அது மாதிரி A2ல அனுப்பாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அனுப்பிடு. உன்னுடைய நேம் தெரியணும், நேம் தெரியற மாதிரி எழுதி அனுப்பிடு. அதே மாதிரி வே டு சக்சஸ், அதாவது இப்போ நம்ம வந்து டாப்பர் ஸ்டார் கைடு வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரெஃபரன்ஸுக்கு வே டு சக்சஸ் கைடு உங்க ஏரியாவில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதை வாங்குங்க, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். மறந்துடாத வே டு சக்சஸ் நியூ எடிஷன்
கைடு, ப்ராக்டிஸ் புக்கு, கீ புக்கு எல்லாமே வாங்கிரு. உன் ஏரியாவில் உள்ள கடையில் கிடைச்சிதுன்னா வாங்கிரு. ஓகேவா? பாய்.